ஹலோ வீவர்ஸ், நேற்று இரவோடு இரவாக நடந்த பேச்சுவார்த்தை தாவேகா மற்றும் அதிமுகவின் கூட்டணி. இதனால செம்ம மகிழ்ச்சியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி நேற்று இரவு அரசியல் வட்டாரங்கள்ல நடந்த இந்த விஷயங்கள் தான் தற்போது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. அது குறித்து இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவளிப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக லால்குடி எம்எல்ஏ லீமா ரோஸ் கூறியுள்ள தகவலானது பெரும் அதிர்வலைகளை தற்போது அரசியல் களத்துல உருவாக்கி உள்ளது. சட்டப்பேரவையில பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகாவுக்கு இன்னும் 10 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தேவைப்படும் நிலையில ஏற்கனவே காங்கிரஸ் மற்றும் பாமக போன்ற கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு உள்ளதாகவும் தகவல்கள் கசிந்தன. இருப்பினுமே தற்போது பரம எதிரிகளாக கருதப்பட்ட அதிமுகவும் தாவேகாவும் கைகோர்ப்பதற்கான சமிஞ்சைகளானது வெளியாகி இருப்பது வரவிருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகள்ல ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாகவே பார்க்கப்படுகிறது. இந்த திடீர் கூட்டணி முயற்சிகளானது தமிழகத்தின் தற்போதைய அதிகார போட்டியில புதிய கூட்டணி கணக்குகளுக்கு வழிவகுப்பதோடு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இடையே பெரும் கலக்கத்தையும் ஒரு பக்கம் ஏற்படுத்தி உள்ளது. எனவே தாவேகாவிடம் அதிமுக என்னென்ன டிமாண்ட் வைக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போது பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்காரு. அதாவது முதல் இடத்துல 108 தொகுதிகள் வெற்றி பெற்று விஜயும் 2வது இடத்துல பாத்தீங்கன்னா திமுகவானது 73 தொகுதிகளில் முன்னிலையிலையும் இருக்கு. 3ஆம் இடத்துல 53 தொகுதிகள் பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு. சோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல எதிர்க்கட்சி அந்தஸ்துமே இவருக்கு இல்லாத சூழ்நிலையில இருக்காரு. சோ இப்படிப்பட்ட இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா தாவேகாவுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதன் மூலமாக பாத்தீங்கன்னா அவர் சட்டசபைக்கு மீண்டும் வரலாம். அதனால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த விஷயத்துக்கு, அதாவது தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கு ஓகே சொல்லுவார் என்று சொல்லி அவருடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்து கொண்டு இருக்காங்க. இதனால தான் எடப்பாடியார் செம்ம மகிழ்ச்சியில இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளுமே நிபந்தனையின்றி ஆதரவு அளிக்க வேண்டும் என தமிழக பாஜகவானது அழைப்பு விடுத்து உள்ளதாக சொல்லப்படுதுங்க. இது குறித்து பாஜகவின் செய்தி தொடர்பாளர் ANS பிரசாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழக மக்களுடைய மாபெரும் ஆதரவுடன் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று உள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க அனைத்து கட்சிகளுமே ஆதரவு அளிக்க வேண்டும். எந்தவித அரசியல் பின்னணியும் இல்லாமல் மக்கள் சேவையில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு வெற்றி பெற்று உள்ள நடிகர் விஜய் அரசியல்வாதியாக ஒரு சிறந்த நிர்வாகியாக செயல்பட குறைந்தபட்சம் 6 மாத கால அவகாசத்தை தமிழக அரசியல் கட்சிகளானது வழங்க வேண்டும். அதன் பின் தாவேகா ஆட்சியின் செயல்பாடுகளை பொறுத்து ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளுக்கும் ஏற்ப மக்கள் நலனுக்கு ஏற்ப முடிவு எடுத்து தமிழகத்தில் நாகரிக அரசியலை முன்னெடுத்து செல்ல வேண்டும். தமிழகத்தில் மக்களையும் ஜனநாயகத்தையும் காக்கக்கூடிய வகையில தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றியே தீர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் ஒருங்கிணைத்து போட்டியிட்ட போதுமே தமிழகத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி தமிழகத்தின் நலனுக்காக பாத்தீங்கன்னா சேவை செய்த தேசிய தலைவர்கள் பிரச்சாரம் செய்தனர். ஆனால் அரசியல் அனுபவம் இல்லாது இருந்தாலுமே திரைப்பட நடிகராக அவர் மீதுள்ள தீராத விருப்பத்தின் காரணமாக கூட்டணி இன்றி போட்டியிட்ட நடிகர் விஜய் முதலமைச்சராக வேண்டும் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் தமிழகத்தை ஆளக்கூடிய பொறுப்பை தமிழக மக்கள் கொடுத்திருக்காங்க. தனி பெரும்பான்மை இல்லாமல் இருந்தாலுமே தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தின் 108 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்ற வைத்த தமிழக மக்களின் எண்ணத்திற்கு மரியாதை அளிக்கக்கூடிய வகையில தமிழக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு தலை வணங்கக்கூடிய வகையிலேயோ அனைத்து அரசியல் கட்சிகளுமே எம்எல்ஏக்களை விலை பேசும் அரசியல் குதிரை பேரத்திற்கு தமிழக அரசியல்ல முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
தமிழக வெற்றிக் கழகம் எந்தவித அழுத்தமும் இன்றி சுதந்திரமாக ஆட்சி அமைக்க அவர்கள் விரும்பினால் மட்டும் கூட்டணி ஆட்சி அமைக்க குறைந்தபட்சம் 6 மாத காலத்துக்கு ஒன்றிணைந்து அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதை தமிழக மக்கள் ஒருவராக நான் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளராக இது குறித்து பாரத மோடிக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாஜக தலைவர் நிதின் நபீனுக்கு கடிதம் எழுத உள்ளேன். தமிழக மக்களின் தீர்ப்பை ஏற்கக்கூடிய வகையில தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியில தலைவர் எடப்பாடி பழனிசாமியிடமும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய தலைவர்கள் இது குறித்து பேசி தமிழக வெற்றிக் கழகம் சுய விருப்பத்துடன் ஆட்சி அமைக்க வேண்டும். பிரிவினைவாத சக்திகள் இடம் இருந்து சுயநல ஊழல் கட்சிகளிடம் இருந்து எந்தவித அழுத்தமும் இல்லாமல் தனித்துவத்துடன் சிறந்த முறையில் தங்களுடைய பங்கை தமிழக வளர்ச்சிக்கு அளிக்க அரசியல் வேறுபாடுகளை கடந்து மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை மிக சிறப்பாக தமிழகத்தில் செயல்படுத்த இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி முழு ஆதரவளிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்த உள்ளேன். மேலும் அதே போன்று தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் இந்த தோல்வியில இருந்து பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழகத்துல பாஜக தான் எங்களுடைய எதிரி, தாவேகா எங்களுடைய நண்பர் என்று பட்டியலின மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் செய்து அரசியல் பிழைப்பு நடத்தி வரக்கூடிய திருமாவளவன் பாட்டாளி மக்களுடைய வியர்வையையும் இரத்தத்தையும் உறிஞ்சி ஏமாற்றி அரசியல் செய்யக்கூடிய போலி கம்யூனிஸ்டுகளும் மற்றும் தமிழக மக்கள் கூட்டணி அரசை தான் விரும்புகிறார்கள் என்று கூட்டிக் கொடுத்து காட்டிக் கொடுக்கக்கூடிய போலி அரசியல்வாதிகளுடைய எம்எல்ஏக்களை விலை பேசக்கூடிய கீர்த்தனமான குதிரை பேர அரசியலை ஊக்கப்படுத்தி தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு அளித்த வாய்ப்பை தட்டி பறித்து ஆட்சி கலைந்துவிடும் என்று அழுத்தம் கொடுத்து மக்களின் தீர்ப்பை தமிழக வாக்காளர்களுடைய எண்ணத்தை சிதைக்கக்கூடாது. நடந்து முடிந்து உள்ள 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் திராவிட மாடல் கொடுங்கோல் ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களின் பிரதான எண்ணமாக இருந்தது. தமிழக மக்களை கண்ணீர் கடல்ல மூழ்க வைத்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட கடந்த 5 ஆண்டுகளாகவே அதிமுக பாஜக தனித்தனியாக இணைந்திடும் கடும் போராட்டங்களையுமே நடத்தி இருந்தது. தமிழகத்தில் கொலை, கொள்ளை, கள்ளச்சாராய சாவுகள், போதை கலாச்சாரம், கொடூரமான பாலியல் குற்றங்கள் என திமுக அரசின் தீய செயல்களை தட்டி கேட்க சுட்டிக்காட்டிய பத்திரிகையாளர்கள், அரசியல் தலைவர்கள் மீது கொலை வெறி தாக்குதல், அரசியல் படுகொலையில காவல்துறையினர் வன்முறை, அடக்குமுறை என அனைத்து அலங்கோலங்களையுமே தேசிய ஜனநாயக கூட்டணி வெளிச்சம் போட்டு காட்டியது. மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்கள் இந்தியாவின் புதிய அடையாளமாக பணம், அதிகாரம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை தரும் என்ற மமதையுடன் செயல்பட்டு வந்த ஆணவ அதிகார வர்க்கத்திற்கு சாட்டையடி கொடுக்கக்கூடிய வகையில எளிமையையும் நேர்மையையும் நம்பிக்கையையும் மக்களுக்கு சேவை செய்யும் நல்லெண்ணமும் இருந்தால் தமிழக மக்கள் வெற்றி பெற வைப்பார்கள் என்ற புதிய நெறியை தமிழக வாக்காளர்கள் உலகிற்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இந்த மகத்தான சூழ்நிலையை உருவாக்கிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகத்தின் ஜனநாயக தூணாக வருங்காலத்தில் போற்றப்படும் வகையில ஒரு நேர்மறை அரசியலுக்கு வித்திட்டு உள்ளார். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.